வந்து ஹெவியாக வேஸ்ட் அப்படின்னோம்னா அதுக்கும் ஆடுது. ஸோ ஹைங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இது வந்து நம்ம ஊட்டி ரைடோட வந்து தேர்ட் எபிசோடுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸோ என் ஸ்க்ரீன்லையும் வந்து நான் தரேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனலுக்கு தான் புதுசாக என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி கூட பிளாக் அண்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ரைட்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராகவே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம உங்கள் சப்போர்ட் வந்து கிளி தராமல் அள்ளித் அப்புமாறு மிகவும் தைமன் கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக வந்து கர்நாடகா கடன் வந்து போயிருந்திருப்போம். அங்கே வந்துட்டு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்காமா, அதோட வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸு ஆக்சுவலாக அங்கே நம்ம என்னென்னலாம் ஃபீல் பண்ணமோ அதெல்லாம் அப்படியே வந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும் விளாக். ஸோ விளாக் வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டிச்சுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ விளாக் வந்து ஃபுல்லாக பார்த்துருவாங்க. கர்நாடகா கார்டன் இங்கேருந்து 1 கிலோமீட்டர், ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். கர்நாடகா பார்க் போகலாமா? இந்த பக்கம் தான் போக யா கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கர்நாடகா பார்க் போக போகிறேங்க. ஸோ பேர் வந்து கர்நாடகா பார்க்கு. அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா கர்நாடகாவிலேருந்து இருக்க ஒருத்தவங்களோட பார்க் போல் இருக்குது. அது நமக்கு வந்து தெரில. இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம அவ்வளோக்குலாம் கிண்டிக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். என்ன இருக்கோ ஏது இருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குதாம்மா. நான் இது வரைக்கும் ஹேங்கிங் பிரிட்ஜில் போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோம். அங்கே போய் பார்ப்போங்க. இப்போ நம்மளை அங்கேயும் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்ற பஸ்ஸில் வந்து அங்கேயும் கட்டு தான். நான் ஊட்டிக்கு வரேன்னா ஒன்றே மட்டும் சொல்லிக்கோங்க. எதோ சொல்கிறாங்க, இங்கே போ அங்கே போ அங்கே வா அங்கே வான்னு போட்டு அலக்கழிக்கிறாங்க. அது எப்படின்னா நம்ம காசு கொடுத்தாங்க போகிறோம், இது சும்மா ஏதோ ஓசியில் போகிற மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் ரொம்ப இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அந்த அக்காட்ட இத்தனைக்கு கேட்குறோம், எங்கேக்கா டிக்கெட் வாங்குறதுன்ட்டு. நீங்கள் அங்கே போனால் அங்கேயே தருவாங்க அப்படின்றாங்க. அங்கே போய் அவங்ககிட்ட கேட்டோம்னா நீங்கள் மேலே போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்கங்க. போட்டு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க, ஓவராக ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். அதான் கடுப்பாயிடுச்சு எங்களுக்கு. அப்படியாப்பட்ட போட்டிங்கே எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. பணம்லாம் இருக்குதுங்க, காசுலாம் இருக்குது தான் செய்யுது. இருந்தாலும் அவங்க இப்போ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நமக்கு வெறுப்பாகி போயிடுது. குளிர் ஆனால் தெரியுதுங்க, வெயில் அடிக்குது. வெயில் அடித்தாலுமே அந்த குளிர் வந்து ஃபீல் பண்ண முடியுது நல்லாவே. கிளைமேட் நல்லா தான் இருக்குது. நான் ஏதோ ரொம்ப வெயில் தான் அடிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். படம் வர குளிரும் சேர்ந்து அடிக்குது. இந்த இடத்துல தான் செக் வச்சிரும். இதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இதில் தான் கீழ் ரோடு தான் காமிக்குது. ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் கூட்டு போய் எங்கெங்கேயோ சுற்றி திரும்பி அதே வழிக்கு கூட்டு வந்து இங்கிட்டு போடான்றது. என்ன பண்ண இதை தூசிங்க. ஆஃப் ரோடெலாம் கிடையாது, இது ஒரு அரைகுறையான ரோடு. இது எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தான், ஊட்டியில் மட்டும்னு சொல்லிட மாட்டேன். இப்போ போயிட்டு கர்நாடகா கடனில் மட்டும் ஏதாச்சும் செய்யணும். கோச்சிட்டு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான். மணி 1:35 ஆச்சுங்க. மணி வேறு கூட இருக்கா, ஆனால் மணின்னு தான் வருது. டைம் எத்தனாச்சுன்னா 1:35 வந்து வண்டியில் கட்டுது. அதான் 1:23 வந்து ஃபோனில் கட்டுது. அதில் 1:35 கட்டுது. ஃபஸ்ட்டு புழுதி அடிக்குதுங்க. வைசர் போட்டுமே அடிக்குது, மூக்குலாம் ஏறுது. அப்புறம் வந்து தொண்டை வந்து கரகரான்னு இருந்துச்சு. நேற்றே சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்குமே எனக்கு அப்படி தான் இருக்குது. தொண்டை கொஞ்சம் கரகரன்னு தான் ஆகுது. டஸ்ட்னால என்னன்றது தெரில. ஆமாம், அதில் பாலம் இருக்கான்னு பாரு. அந்த பாலத்துக்காக தான். எங்கே இது இல்லைடா, கேட்கட்டும்டா, தப்பே இல்லைடா. நடந்தான் போகணுமோ? இந்த டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. இங்கேயே டிக்கெட்டை போட்டுரு. கேமரா இருக்கா ப்ரோன்னு கேட்டால் ஃபோனில் கேமரா இருக்கா அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ, கேமரா இருக்கான்னு கேட்பாங்க. எப்படியும் ஃபோனில் கேமரா இருக்குன்ட்டு. காமெடி இந்த இடத்துல காமெடி வேணாம் அப்படின்வாங்க. ஓகேங்க, வந்தாச்சு கர்நாடகா பார்க்கு. ஒருங்க டிக்கெட்டு போட்டு போவோம். என்னடா அதை விட்றா, ஊட்டிக்கு வந்தோன்னு வச்சுக்கடா, காசு கொஞ்சம் பல்காக தான் எடுத்துகிட்டு வரணும் போல இருக்குது. ஏன்டா ஒரு பார்க்குக்கு போகிறதுக்கு 200 ரூபா வாங்குறீங்களேடா, இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? சரி பொறுங்க, அப்படின்னா தான் இருக்குன்னு பார்ப்போம். வெறும் பார்க் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா காண்டாயிரம் பத்துக்கு. சூப்பர் ஸ்டார் பாருங்க ப்ரோ. பின்னாடி ஒரு தம்பி போகிறான் பார்த்தீங்களா, ஓடிட்டுருக்கான் பார்த்தீங்களா. முன்னாடிக்கு வேறு லெவலுக்கு கியூட்டாக வந்தாங்க. நான் பேக் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே எங்களை தாண்டி போயிட்டான். ஹாய் ஹவாரின்ட்டான். பார்த்து சிரிச்சிட்டு கிளம்பிட்டான் தம்பி. இங்கடா ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குன்னாங்க.
ஃப்ரிட்ஜு பாலம் ஃப்ரிட்ஜ் இல்லை பாலம். எங்கே இல்லைடா, கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பான்டா. ஆ டேய், இது கர்நாடகா பார்க் தானே, இல்லை வேறு எது பார்க் வந்துட்டோமா? ஆ இருக்கு ப்ரோ அந்த அங்கே இருக்குது ப்ரோ லாங்கில். இந்தா அங்கே ரெண்டு இது தெரியுதா, அந்த டீ எஸ்டேட் கேப்பில் பாரு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் தெரியுதாங்க, அது வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு இது கூட மாதிரி பார்த்தா அதான் நம்மளோட பார்க்கு. ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்து இப்போ கிளம்புறோம். டே இங்கிட்ட வழி இல்லைடா. அதான் என்னடா இதெல்லாம், இந்த இது முன்னாடி இது என்னது புரியல எனக்கு. இதுக்குள்ளே போய் அந்த பசில்ஸ்க்கு போகுமா? அங்கே பாருங்கள் பசில்ஸ் இருக்குது, அந்த இருக்கு பாரு பசில்ஸ். உள்ளுக்குள்ள 2 பேருமே போவோம், வா ஒரு ஆளாக போனால் தலைவோம் நாங்கள் ப்ரோ, 2 பேராக போவோங்க ப்ரோ. பார்த்துக்கோங்கோ, இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே ஏதோ ஆமைங்கெல்லாம் வரவேற்கிறாங்க அந்த. ஓகேங்க. ஸோ எனக்கு வந்து கொடைக்கானலுக்கு போகிறக்குமே சளி பிடிச்சிக்கும் போல இருக்குது. ஏன்னா தொண்டை கரகரன்னு இருக்குது, ஒரு மாதிரி முணுமுணுத்து. நேற்று கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இத்தனைக்கும் ஓன் வாட்டர் தாங்க குடிச்சிட்ருக்கோம். நம்ம கொடைக்கானலேருந்து எடுத்து வந்த வாட்டர் தான் குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே வந்துமே தண்ணிலாம் அவ்வளோக்கும் குடிக்கவே இல்லை. இது இறங்கு இதே போவோம். செட்டியார் பார்க் போயிருக்குல்ல, அங்கே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதுக்கு 200 ரூபாயா ஒரு பர்சன்ட்டுக்கு, ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தர் நினைக்கிறேன் வெறும் பார்க்குக்கு 100. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு ஊஞ்சல் ஏதோ ஒரு கண்பாரி, ஊஞ்சல் ஏஞ்சல் ஏதோ ஒரு கண்பாரி. கண்ணுக்கு ஊஞ்சலும் தெரில ஏஞ்சலும் தெரிலன்ற. ஆனால் இதுக்கு ஸ்டேஜா டான்ஸ் ஆடுவாங்களோ கீழே. நீயே இப்போ தான் வரையா? நான் ப்ரோ ஏரியாவுக்கு புதுசா ப்ரோ நீ? முடிச்சுட்டு ஸோ நம்ம சொன்ன குட்டி பையன் தான் பின்னாடி வரான் பாருங்க, அந்த தம்பி தாங்க. எங்கே ட்ரெயின் தான் போகணுமா? ஏதோ பசல்ஸ் மாரி செஞ்சு வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ப்ரோ? இதுக்குள்ளே கூடி அங்கிட்டு போ, இந்த இருக்கு போகிறா சந்து. ஐயோ உள்ள கூடி போவோம். ஒரு சந்துக்குள்ளே கூந்தி வந்தால் ஏகப்பட்ட சந்து போகுதுங்க. என்ன ப்ரோ இது? எங்க ஃபீல் பண்ணுங்க அதை நீங்களே போகிற மாதிரியே. பொறு ஒரே நிமிஷம். ஆமாங்க, ஏணி படிலாம் இருக்குது, ஏறி போயிடலாம். திரும்பி அதுக்குள்ளே போயிடும். இந்த பக்கம் ஃபீல் பண்ணுங்க இதை. ஸோ நீங்களே இதை வந்து ஃபீல் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. இதில் போகலாமா? இது பசில்ஸ் கேம் மாதிரி இருக்குதா? இப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா வழியை நம்மளே கண்டுபிடிச்சி போயிடலாம். என்னடா யாராச்சும் இப்படி பேசிப்பாங்கடா, கம்முன்ட்டு தான் விளாட்றது கரெக்டாக இருக்கும். அவ்வளோலாம் இல்லைங்க, நெருக்கமாக இல்லை, கேப்பாக தான் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சி போயிடலாம். ஐயோ குச்சி குத்திருச்சு. ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜு கிட்ட வந்தாச்சு. இதான் ஹேங்கிங் பிரிட்ஜு. பாருங்க அப்படியே போவாங்க. வாடா பிள்ளை. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபவுண்டைனுங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்குது பார்த்தீங்களா? ஆஹா ஓஹோன்லாம் இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்குது. இருக்கிறதுலே ஒருத்தன் என்னென்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா பிரிட்ஜு, அந்த பாலம் தாங்க. நம்ம இப்படியே வந்துடுவோம், தமிழ்லேயே வந்துடுவோம். இங்கிலீஷ் தான் நமக்கு வர மாட்டேங்குதுல, அதனால் தமிழ்லேயே வந்துடும். அச்சோ ஆர்டிஃபிஷியல் லேக்கா, ஒரு குளம் குட்டை அந்தமாரி ஏதோ இது பண்ணியிருக்காங்க. பட் இந்த குட்டையில் வந்து மீன் ஓடிட்டு இருக்குது. என்ன மீன்? கட்லா மீன் நினைக்கிறேன். உள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? கட்லா மீன்ரா இந்தா உள்ள அந்த இருக்கு பாரு. உள்ள கரண்ட் வச்சுருக்காங்களோ? கரண்ட் இல்லை, அது தெரிலையே. அலாம் எதுவும் செட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. அலாம் மாரியே அடிக்குமோ?
அப்படின்னா மழை தண்ணி விழுந்தாலும் அடிக்குமே, தெரியலை எப்படின்ட்டு. வேறு ஒன்றும் பயங்கரம்லாம் இல்லை, சும்மா நார்மல் தான். நார்மல் தானே இது. அந்த பாலம் மட்டும் தான் கொஞ்சம் பயங்கரம். எங்கே வந்துக்கிட்டே இருந்தோம், இந்த மேலே இருந்த ஒரு பறவை வந்து ஒன்று தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துருச்சு போல இருக்குது, குளிச்சிட்ருக்குது. உள்ளே பார்த்தோன்னா கலர் ஃபிஷ் வந்து போயிட்டுருக்குது. கலர் ஃபிஷ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அங்கே வந்து கட்லா மீன், இங்கே வந்து கலர் மீன். எப்படி வேறு லெவலில். இதுக்கு வலை எதுவும் போடலை, சும்மா நார்மலாக தான் வச்சுருக்காங்க. டேய் டேய் மேலே இருந்துச்சு பார்த்தியா பறவை, அதை ஒன்று கீழே விழுந்துருச்சு. 5 minutes later. கீழேருந்து மேலே ஏறி வந்தாச்சுங்க. ஸோ ரொம்ப சுத்தாக இருக்குது, வெயில் வேறு கொஞ்சம் வாட்டி வதைக்குதுங்க. அதான் வேறு ஒன்றும் கிடையாது, பாலத்தோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். பொறுங்க பேக் வியூ காட்டுறேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் பாலத்தில் போகிறேன். என்ன ஒன்று கொஞ்சம் கிரிச்சுன்னு சவுண்டு கேட்குது காற்றுக்கு. தெரில எவ்வளோ ஹைட்டில் இருந்தா. வார்னிங் கொடுத்துக்கேடா, இந்த பாரு, டோன்ட் ஷாக் ஆகக்கூடாதாம்மா. ஷாக்கா ஷேக்காது, ஷேக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. டோன்ட் ஜம்ப் பண்ணக்கூடாது, குதிக்கக்கூடாது. அது வந்து டோன்ட் கிளிம்ப் அப்படின்னா நமக்கும் தெரில. இங்கிட்டு இருக்கு பாரு, அசைக்கக்கூடாதாம்ல பிடிச்சி ஜஜக்னு. ஆமாம், அப்படி நடந்து போ. ஆடுதுடா. எந்த காலத்தில் கட்டப்பட்ட பாலம்னு வேறு தெரில. பயமாக தாங்க இருக்குது. குதிக்கக்கூடாது, ஓடக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்லி வந்து எச்சரிக்கை போர்டு வந்து வச்சுருக்காங்க. அல்ல விடுது. ஆனால் பயம்லாம் இல்லை, ரொம்ப பயம்லாம் இல்லை, லைட்டாக அது ஷேக்கிங் ஆகும்போது மட்டும் அல்ல விடுதுங்க. இங்கேருந்து பாருங்க, கீழே வியூ காமிக்கிறேன். பார்த்தீர்களா, குதிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. தொடரி படத்தில் மாரி அப்புறம் பிடிக்கிட்டு போயிடும் மத்துக்கு ஃப்ரிட்ஜு. எட்டி பார்த்தா தான் பயமா இருக்கு. நாங்களாம் பாம்பன் பாலத்துலேருந்து எட்டி பார்த்தீங்களா? ஆமாம், இந்த பாலத்துலேருந்து எட்டி பார்க்குறதா இது. இங்கேருந்து ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்போமா? காற்றடிக்கும் போது ஆடுது, ஷேக் ஆகுது. இதோ நான் குதிக்கக்கூடாது சொன்னீங்க, ஆனால் இந்த ஆடுது. ஃபீல் பண்ணுறியாடா? ஆடுது பார்த்தியா, தெரியுதா? ஆடுது ப்ரோ. என்னடா ஆடுற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை, ஆட தான் செய்யுது. இல்லை ஃபோட்டோ கீட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜை விட்டு நம்ம வந்து போகிறோங்க. ஆனால் என்ன ஒன்றுனா காற்றுக்கு வந்து ஆட செய்யுது, வேறு லெவலில் ஆடுது. கொஞ்சம் பீதியாகுது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தைரியம் வந்துடுது. எப்படின்னா அந்தாலும் கீழே விழுகாதுன்ற ஒரு தைரியம் வந்துடுது. இருந்தாலுமே ஒரு அள்ளு விட்டுருதுங்க. ஆனால் நடக்கும் போதெல்லாம் ஆடுது. என்னடா நடக்கும் போதெல்லாம் ஆடுது. காற்று வந்து ஹெவியாக வீசிச்சு அப்படின்னோம்னா அதுக்கும் ஆடுது. ஏன்னா காற்றுல மிதந்துட்டுருக்குல்லைங்க ஃப்ரிட்ஜு பாலம், அதனால் வந்து இதாகிடுது. என்னடா இதுக்கு 100 ரூபா ஒர்த்தா? இதுக்கு 100 ரூபா ஒர்த்தா நினைக்கிறியா? இல்லை சொல்லு, சும்மா சொல்லு, ஒர்த்தா இல்லையா? நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து 100 ரூபா கொடுத்து நீங்கள் வந்தாலுமே வெறும் இந்த ஃப்ரிட்ஜில் மட்டும் நடந்துக்கலாம். கொஞ்ச நேரம் டைம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதை பிடிக்க கூட முடியாது, இவ்வளோ தான். இதுக்கு வந்து 100 ரூபான்றது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா கொஞ்சம் அதிகம்தான். என்ன ஒரு 50 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓகே தான். சரி, ஓகேங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த விளாக் வந்து இதோட என் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் எபிசோடு வந்து வரும். ஸோ மறக்காம நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பிள்ளைக்கு அட்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்கே போகணும் பார்த்து ஹெல்மெட் பண்ண மாட்டேங்காதீங்க. ஸோ டாடா, பை பாய்.